ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? ஸோ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு, இப்போ உவமை அப்படின்னாவே என்ன, போல, போன்று அந்த மாதிரி வருது தான் வந்து பசுமரத்தாணி போல. அதாவது பசுமரத்தாணி போலனா என்னது, நல்ல மனசில் வந்து ஈஸியாக வந்து பதிகிற மாதிரி, அதுதான் வந்து பசுமரத்து ஆணி போல. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தங்கு தடை இல்லாமல், மடை திறந்த வெள்ளம், வெள்ளம்னா வந்து ஆற்றுல விடக்கூடிய அந்த வெள்ளம் எப்படி வந்து ஈஸியாக போதோ அது மாதிரி தங்கு தடை இல்லாமல் வந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி உவமை கொடுத்துட்டு அதனுடைய பொருள் கேட்குறது. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா ஒரு பயனற்ற செயல், அதை தான் வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல. காணல் நீர்னு என்ன சொல்லுவாங்க, ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பைபாஸ் ரோடு இந்த மாதிரி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்க மாதிரி தெரியும் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது. ஆக்சுவலி அது ஒரு கிளார் தான் அடிக்கும், அப்போ இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, அதுதான் வந்து காணல் நீர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல். மடை திறந்த வெள்ளம் போல, பாருங்க இதிலே கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையே இல்லாமல், தடையின்றி ஈஸியாக வந்து போகிறது, அதுதான் வந்து தங்கு தடையின்றி, இல்லைனா தடையின்றி மிகுதியாய் வந்து அந்த வெள்ளமானது போகிறது, அதுதான் மடை திறந்த வெள்ளம் போல. தேர்ட் கொஷின், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இங்கே பாருங்க, கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு செயப்பாட்டு வினை ஆள். இப்போ செய்வினை அப்படின்றது கவிதா உரை படித்தாள் அப்படின்னு வந்தால் அது வந்து செய்வினை. செயப்பாட்டு வினை அப்படின்றது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. பாண்டியர்களின் கப்பற்படை தளம். ஸோ பாண்டியர்களுடையது வந்து கொற்கை, கொற்கை தான் வந்து அவங்களுடைய கப்பற்படை தளம். தன்மணல், இலக்கண குறிப்பு தருக. இங்கே பாருங்க, பண்பு பெயரும் இருக்குது, பண்பு தொகையும் இருக்குது. பண்பு பெயர் அப்படின்றது வட்டமாக இருக்குது, சதுரமாக இருக்குது. ஸோ அது வந்து பண்பு பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர். பட் ஆனால் பண்பு தொகை அப்படின்றது பிரித்து எழுதுகிறோம். இப்போ தன் கூட்டல் மணல், தன் அப்படின்றத நம்ம இங்கே பிரித்து எழுதும்போது தன்மை கூட்டல் மணல். தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு பொருள், தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்போ தன்மை மணல் அப்படின்றது இந்த இடத்துல பண்பு தொகை, குளிர்ச்சி, அதனுடைய பண்பை வந்து சொல்லுது, தன்மையாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த இடத்துல பெயர் சொற்களில் வந்து சொல்கிறது, வட்டம், சதுரம் இதெல்லாம் வந்து ஒரு பெயர் சொற்கள், அதனுடைய பண்பு சொல்கிறது பண்பு பெயர். ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரியணும். பண்பு பெயர்னா என்ன, பண்பு தொகைனா என்ன. நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தோம், 6th 7th இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் பாருங்கள், இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர்னா என்ன, எந்த காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு பெயர் கொடுக்கறது தான் வந்து இடுகுறி பொது பெயர். அதுக்கு வந்து ஒரு காரணமே இருக்காது, காரணம் இருந்ததுன்னா அது காரண பொது பெயரில் வந்துடணும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதுக்கு பெயர் வழங்குறது இடுகுறி பொது பெயர். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பொது பெயரில் எது வரும், காடு. காடுன்றது ஒரு இடுகுறி பொது பெயர், அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஸோ இந்த காட்டில் ஒரு வகை, மரம்ல ஒரு வகை அப்படின்னு வந்தால் அது இடுகுறி சிறப்பு பெயர். காரணம் கிடையாது, எந்த காரணமுமே கிடையாது, அதுக்கான ஒரு பொது பெயர் அப்படின்னா காடு. காடுன்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது, பட் காட்டில் வந்து ஏதாவது ஒரு மரத்தை வச்சு சொல்கிறது அது வந்து சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். காரண பொது பெயர் அப்படின்றது ஒரு காரணம் கருதி, பறவை பறக்கிறதுனால அதுக்கு வந்து பறவை அப்படின்னு பெயர். அந்த பறவையில் ஒன்று எது, மரங்கொத்தி, அந்த பறவையில் ஒன்று காகம், அந்த மாதிரி அது காரண சிறப்பு பெயர். ஸோ இடுகுறி பெயர் அப்படி, இடுகுறி பொது பெயர்னா எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய இதுதான் வந்து இடுகுறி பொது பெயர். சிறப்பு பெயர் அப்படின்றது அதில் ஒரு வகையை வந்து சொல்கிறது சிறப்பு பெயர். காரணம் கருதி ஒரு பொருளுக்கு இடக்கூடிய பெயர் தான் வந்து காரண பொது பெயர். நெக்ஸ்ட்டு, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பண்பு பெயரும் பண்பு தொகையும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பாரதம் எங்கள் தேசம், உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து பாருங்கள், பண்பு பெயர் எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துல தான் அன்பு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. வேறு எதுலேயுமே வந்து பண்புகளை வந்து சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ உயிர்களிடத்தில் அன்பு காட்டு.
சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்மளே பண்ணிடலாம். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. வேறு எதுவுமே வந்து பொருத்தமாக வராது. ஸோ படித்து பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். சென்றான் வேர்ச்சொல். செல் அப்படின்னா தான் வந்து செல், செல்கிறான், சென்றான், செல்வான், சென்ற, சென்று, அந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ வேர்ச்சொல் அப்படின்றது செல், ஒரு ப்ராப்பரான சொல்லாக இருக்கணும். அதுதான் வந்து வேர்ச்சொல். இழந்தனர் இகழ்ந்தனர். இகழ்ந்தனர் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் இகழ். அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் 3 லெட்டருக்குள்ளே தான் வரும். இகழ், இகழ்ந்த, இகழ்ந்து, இகழ்ந்தான், இகழ்வான், இந்த மாதிரி நிறைய வருது. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீ அப்படின்ற எழுத்தோட ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா மேலே. நானா நாவு. ஒளி வேறுபாடு பாருங்க. முக்கால், இதில் எது சரியா பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. பாதி அப்படின்றது அரை. ஸோ பாதி அப்படின்றது அரைதல். இங்கே முக்கால்னா மேலம்னு வராது, ஒடித்தல்னா பறை கிடையாது, வீடுனாலும் ஒடித்தல் கிடையாது. ஸோ பாதி அப்படின்றது அரை. அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். அறுவடை திருநாள்னா பொங்கல். பொங்கலுக்கு வந்து அந்த அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது? மகர சங்கராந்தி, லோரி, போகி. போகின்றது அந்த முதல் நாள் மட்டும்தான் போகின்னு சொல்லுவோம். பொங்கலை மொத்தமாக சேர்த்து யாரும் போகின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? அந்த முதல் நாள் தான் நம்ம போகி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மகர சங்கராந்தின்றது எந்த மாநிலத்தை சொல்லுவாங்க? உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? மகர சங்கராந்தி. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ். லோரி அப்படின்றது பஞ்சாப்ல. பஞ்சாப். போகி அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் அது முதல் நாளில் சொல்லக்கூடியது. உத்தராயன் எங்கே சொல்லுவாங்கன்னா குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து சொல்லுவாங்க. குஜராத், ராஜஸ்தான். ஸோ நம்ம கொஷினை மட்டும் பார்க்காம இதையும் வந்து நம்ம படிச்சுக்கணும், என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். மகர சங்கராந்தி அப்படின்றது உத்தரப்பிரதேசம், லோரி பஞ்சாப், உத்தராயன் அப்படின்றது குஜராத், ராஜஸ்தான். பொருந்தா மரபை வினை மரபை கண்டறிக. அம்பு எய்தார், ரைட்டு. ஆடை நெய்தார். முறுக்கு தின்றான்னு வரணும். முறுக்கு தின்றான் அப்படின்னு தான் வரணும். உண்டார்னு வரக்கூடாது. முறுக்கு உண்டார்னு வரக்கூடாது. முறுக்கு தின்றான். தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். ஸோ இப்படி தான் வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து வினை மரபு. மேதை அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் பேதை. புனையினும் புல்லினும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை. புல் அப்படின்னா மேலான. புல் அப்படின்னா மேலான. நெக்ஸ்ட் புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக. புத்துயிர் ஊட்டி அதனுடைய பிரித்தெழுதுக. புது அப்படின்றது புதுமை. புத்து அப்படின்றத புதுமை. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. வேற எதுவுமே வராது. புதுமை உயிர் ஊட்டின்னு வராது. இதுலேயே உயிர் ஊட்டி அப்படின்னு சொல்லி 2 சொற்கள் இருக்கு, அதனால இது வராது. புதுமை இது பிரித்து தனியாக வராது. புது கூட்டல் உயிர் ஊட்டி வராது. ஸோ புதுமை உயிர் கூட்டல் ஊட்டி. மரபு தொடர். ஆகாய தாமரை. ஆகாயத்தில் தாமரை, அதாவது இல்லாத ஒன்று. ஆகாயத்தில் தாமரை கிடையாது. ஸோ இல்லாத ஒன்று சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை. எண்ணி துணிக கருமம். கர்மா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். கர்மம் அப்படின்னா செயல். கர்மம் அப்படின்னு சொன்னாவே வந்து செயல், ஒரு செயலை குறிக்கிறது தான் வந்து கர்மம். சமய குறவர்கள் எண்ணிக்கை. சமய குறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 4. சமய குறவர்கள் 4 இருக்காங்க. யார்? திருஞான சம்பந்தர். One minute. சமயக்குறவர்கள் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதாவது இல்லைன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சமய குறவர்கள் 4. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருஞான சம்பந்தன், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இதில் சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு, திருவாமூர். ரைட்டு தான்.
நெக்ஸ்ட் ஒன், திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். ட்ரூ. தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். தாண்டகவேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். ஸோ எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு தான். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். பாரத தாயினுடைய அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியார் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம். இது எதுவுமே வந்து பாரதியார் எழுதல, பாரதியார் பாஞ்சாலி சபதம் எழுதினார். இந்த பாஞ்சாலி சபதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுரிமை காப்பியம், பாரதிய அதாவது பெண்ணுரிமை காப்பியமாக வந்து கருதப்படுறது பாஞ்சாலி சபதம். நெக்ஸ்ட் இதில் வந்து 5 சருக்கம் இருக்குது. பாஞ்சாலி சபதத்தில் 5 சருக்கம், 412 பாடல்கள் இருக்குது. 412 பாடல்கள், 5 சருக்கம். என்னென்ன? சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துயிலுரிதல் சருக்கம், சபத சருக்கம் அப்படின்னு சொல்லி 5 சருக்கங்கள், 412 பாடல்கள் இருக்குது. அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர். எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் வந்து கேட்டாங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இவர் வந்து 25 தனிப்பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. 25 தனிப்பாடல் எழுதியிருக்காரு. நூற்றாண்டு வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அழகிய சொக்கநாதர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் வந்து பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தியினுடைய தந்தை. காவடி சிந்தியினுடைய தந்தை யார் அப்படின்னா அண்ணாமலையார். அதாவது அருணகிரிநாதரினுடைய அந்த திருப்புகழ் தாக்கத்தால் தான் வந்து இந்த நூலை வந்து அவர் எழுதியிருப்பார். அருணகிரிநாதரினுடைய திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த நூல் தான் வந்து இது. முதலில் வண்ணச்சிந்து முதல்ல பாடினதுனால இவருக்கு பேர் காவடி சிந்தின் தந்தை என்று பெயர். அண்ணாமலையாருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா வண்ணச்சிந்தில் பாடியதுனால, முதலில் வண்ணச்சிந்தில் பாடியதுனால இவரை வந்து நம்ம அண்ணாமலையாரை காவடி சிந்தியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். நெக்ஸ்ட், குறுந்தொகையினுடைய அடிவரையறை. இதுல இருந்து ஏதாவது 8 தொகை நூல்களில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தமே ஒரு 4 தான். அந்த 4 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நற்றிணையினுடைய அடிவரையறை 9 to 12. நற்றிணை கேட்டாங்கன்னா 9 to 12, குறுந்தொகை 4 to 8. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. குறுந்தொகையினுடைய அடிவரையறை 4 to 8. ஐங்குறுநூறுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 to 6. ஐங்குறுநூறு 3 to 6. அதே மாதிரி அகநானூறுக்கு 13 to 31. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 13 to 31 அப்படின்னா அகநானூறு. 9 to 12 நற்றிணை. ஸோ இதெல்லாம் மறக்கவே கூடாது. நற்றிணைனா 9 to 12, குறுந்தொகை 4 to 8, ஐங்குறுநூறு அப்படின்றது 3 to 6, அகநானூறு 13 to 31. 13 அதை திருப்பி போட்டிங்கன்னா 31, அது வந்து ஐங்குறுநூறு. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டி உள்ளார்? சீத்தலை சாத்தனார் தான் வந்து என்னன்னு சொன்னார்? தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் பாராட்டினார். பொருத்தமான அருஞ்சொற் பொருள். பாசவர் அப்படின்றவங்க வெற்றிலையை விற்பவர். பொன்னும் துகிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் அப்படின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஸோ பொருத்தம் இல்லாததை வந்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது நற்றிணை, இது எல்லாமே வந்து என்னது? இது மூணுமே வந்து 8 தொகை நூல்கள். 10 பாட்டுன்றது பொருந்தாத சொல். ஸோ ஆன்சர் வந்து 10 பாட்டு. கல்விக்கு அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நாலடியார். நாலடியாரை இயற்றியவர்கள் வந்து சமண முனிவர்கள் தான் வந்து நாலடியாரை இயற்றினாங்க. நாலடியாரினுடைய வேறு பெயர்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலடி 400 அப்படி இல்லைன்னா வேளாண் வேதம்னு சொல்லுவோம். நாலடி 400 அப்படி இல்லைன்னா வேளாண் வேதம் அப்படி இல்லைன்னா நாலடி 400. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். இதை வந்து பழமொழி 400ல் சொல்லியிருக்காங்க. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். இதில் புகாவா அப்படின்றது என்னது அப்படின்னா உணவு.
இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம பார்த்தோம், பழமொழி 400 டாப்பிக்கில் பார்த்தோம். இப்போ அந்த பழமொழி 400 இயற்றியவங்க முன்றுரை அறையினர். பாரி மகளிர் பாணர்கள் உணவு வேண்டி வருந்தி கேட்கும்போது பாரி மகளிர்கள் அங்கவை சங்கவை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உலை நீரில் பொற்காசுகளை இட்டு உணவை கொடுப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பழமொழி 400னாவே என்னது, அந்த பாடலில் கடைசி இறுதி லைனில் ஏதாவது ஒரு பழமொழியை சொல்கிறது தான் பழமொழி 400. இந்த பாடல் இந்த பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் அப்படின்றது உணவை கொடுத்தா, எப்படி பொன்னிட்டு கொடுத்தா, உலை நீரில் பொன்னிட்டு அங்கவையும் சங்கவையும் பாணர்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். ஸோ இதில் என்ன பழமொழி வந்திருக்கும் அப்படின்னா, ஒன்றாக முன்றிலோ இல், அதாவது ஒரு வீடுன்னு ஒன்று இருந்தால் அதில் பொருட்கள்னு இல்லாமல் இருக்காது. அதுதான் ஒன்றாக முன்றிலோ இல், இல்லுனா வீடு. இன்னொன்று பழைய புக்கில் பார்த்திங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்ற இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆற்றுனானா ஆறு கூட்டல் உணா, அதாவது வழிநடையாக போகிறவங்களுக்கு, கல்வி கற்றவங்க வழிநடையாக போகும்போது உணவு தேவையில்லை, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற பொருளில் வரும். ஆற்றுனா வேண்டுவது இல், அதுவும் கேட்டாங்கன்னா பழமொழி 400 தான். இந்த இடத்துல புகாவா அப்படின்றதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. அது உணவு அப்படின்ற பொருளை குறிக்கும். முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். முதுமொழி காஞ்சி அப்படின்றதுக்கு அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சி எழுதியவர் யார்? மதுரை கூடலூர் கிழார். தான் எழுதியிருக்காங்க. முதுமொழி காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக 100 பாடல்கள். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக 100 பாடல்கள் முதுமொழி காஞ்சியில் இருக்குது. பொம்மல்னா பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே சுகந்த மணமலரே, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் எழுதியவர் ராமலிங்க அடிகள். காலை மாலை உலாவினிதம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு யார் எழுதியிருக்காங்க. காலை மாலை உலாவினிதம், காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த காலை மாலை உலாவினிதம் அது கவிமணி. மீத்தூன் விரும்பேல் ஔவையார். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொன்னவர் திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நிகழ்ந்த வணிக தொடர்பை நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு அரிக்கமேடு அகலாய்வு. ஸோ இதிலிருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், அகலாய்வு. இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையில் கீழடியில் என்னென்ன பொருட்கள்லாம் கண்டெடுத்தாங்க. சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள் 9th 3rd லெசனில் இருக்கும். அந்த அகலாய்வுன்ற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், கிளிஞ்சல், ரத்தினக்கல், மான் கொம்பு, சோழிகள், தமிழ் எழுத்து. இப்போ நான் சொல்கிறது நல்ல ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மண்கலன்கள், சிறிய குடுவைகள், உரைக்கிணறு, சுடுமண் கூரை ஓடுகள், இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழடியில் கண்டுபிடிச்சாங்க. 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படின்னு சொல்லிட்டு 1863 ராபர்ட் ப்ரூஸ்பூட் தொல்லியல் அறிஞர் பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கருவியையும் கண்டுபிடித்தார். ஃபஸ்ட்டு ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படின்ற தொல்லியல் அறிஞர் 1863 சென்னையில் பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவையும் கண்டுபிடித்தார். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதத்தை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ராபர்ட் ப்ரூஸ்பூட்.
அதே மாதிரி ரோமானியர்களினுடைய பழங்காசு அதை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கோவையில் கண்டுபிடிச்சாங்க. அரிக்கமேடு அகலாய்வு, அரிக்கமேடு ரோமானியர்கள்னு வந்தாவே அரிக்கமேடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானியர்களினுடைய மண்பாண்டங்கள்லாம் நிறைய கிடைச்சதுனால தான் தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆதிச்சநல்லூர்னா 1914 ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லி வந்தால் ஆதிச்சநல்லூர். ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்ந்து வழங்கிய மன்னர்கள். ஸோ பாளையம்னா நாயக்கர்கள் தான் வந்து பாளையம் அப்படின்னு சொல்லி ஊர் பெயரோட சேர்த்து வழங்கினாங்க. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் தந்தை பெரியார். ஸோ வேறு என்ன கொஷின் கேட்கலாம்? காமராசர் அறிமுகப்படுத்திய திட்டம்லாம் என்ன? இலவச கட்டாய கல்வி அவர் தான் கொண்டு வந்தார். இலவச கட்டாய கல்வி, மத்திய உணவு திட்டம், சீருடை திட்டம், இது 3 வந்து காமராசர் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவத்தை வந்து நீக்கி எழுத்து சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்தார். துரைபாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். திராவிடர் அப்படின்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன. ஸோ சமண சம்மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக காணப்படுகிறது. உண்மை சுடும், இதை வந்து எழுதினவங்க யார்? இந்த சிறுகதைகளை எழுதினவங்க ஜெயகாந்தன். உண்மை சுடும் அப்படின்றது ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா அப்படின்றது சமுத்திரம் அவர்கள் எழுதினாங்க. இரவின் அறுவடை புவியரசு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரவின் அறுவடை நிறைய தடவை கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இரவின் அறுவடை புவியரசு அவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க. உண்மை சுடும் ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன், பாலைப்புறா சமுத்திரம் அவர்கள், இரவின் அறுவடை புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. திராவிட நாட்டினுடைய வானம்பாடி முடியரசன் அவர்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ராமலிங்கனார். ராமலிங்கனார் தான் வந்து தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.